வணக்கம் எல்லாருக்கும். நான் ப்ராக் போயிட்டு வந்து அடுத்ததாக போன ட்ரிப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போலாண்ட்லேயே தான். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்னான்லேருந்து ஒரு 3 hours ட்ரெயின் ஜேர்னி பண்ணணும். அதுதாங்க போலாண்டோடைய ட்ரை சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டென்ஸ்க், சோப்போட் அண்ட் கிடினியா. இதுதான் போலாண்டோடைய கோஸ்டல் ஏரியாவும் கூட. இதை நான் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் இங்கே போக 3 hours அப்படிங்கிறதுனால நான் சாட்டர்டே மார்னிங் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப ரம்மியமாக இருந்தது. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஃபுல்லாகவே பூ பூத்து சூப்பராக இருந்தது. இந்த செடியெல்லாம் கடுகு குடும்பத்தை சேர்ந்தது. இங்கே மோஸ்ட்லி இந்த செடியிலிருந்து தான் ஆயில் எடுக்கிறாங்க, குக்கிங் ஆயில். நான் வந்த புதுசில் இந்த ஆயிலை தான் வாங்கிட்டேன், என்ன ஆயில் அப்படின்னு தெரியாமல். அது கடைசியில் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி, இந்த ஆயில் பிடிக்கலனா என்ன, ஆனால் இந்த ஃபீல்டை விடியற் காலையில் ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் ஜன்னலோர சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு போகிறது அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ட்ரை சிட்டியில் நான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போன இடம் சோப்போட். இந்த சிட்டி நார்த்தன் போலாண்டில் பால்டிக் சீயுடைய கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த 3 சிட்டியிலையுமே என்ன ஃபேமஸ்னால் அங்கே இருக்கிற பீச் தான். இந்த சோப்போட் சிட்டியோட பீச் ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி போன 2 ட்ரிப்புமே ஒரு கண்ட்ரியோடைய கேபிட்டல் அப்படிங்கிறதுனால அங்கே பீச்செல்லாம் பெருசாக இல்லை. ஏதோ கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் இந்த ட்ரிப் பீச் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அந்த பீச்சுக்கு போகிற அந்த ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கிங் வந்து ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு. அங்கே போய் ரீச் ஆன உடனே பீச்சில் வந்து சோப்போட் பியர்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும்னா மரப்பலகையில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பாத் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம ஏறி நடந்து பார்க்கலாம். ஆனால் அது ஃப்ரீயெல்லாம் கிடையாது, அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். டிக்கெட்டை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பியர் மேலே போயிட்டு நடந்துகிட்ருந்தேன். அந்த பியரோட ஒரு சைடு ஃபுல்லாகவே நிறைய போட் வகைகள் இருந்தது. நம்ம சின்ன வயசில் புக்கில் வேறு வேறு பேர் வச்சு ஒவ்வொரு டிசைனாக பார்த்துருக்கேன். இங்கே அதை நிஜத்தில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு போட்டுமே ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மாடலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுமையாக. இதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் இருக்கும்போது நிறைய பீச் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி போட் வெரைட்டிஸ் பார்த்த மாதிரி ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற போட்டில் வந்து ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டேன். அது வந்து 40 minutes ரைடு அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து கடலுக்குள்ளேயே போகலைங்க. அந்த கரையோரமாகவே சும்மா மெதுவாக ஒரு 40 நிமிஷமாக சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஏன்டா காசை வேஸ்ட் பண்ணி இதில் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பீச்சோடைய தண்ணியில் போய் நடந்துட்டு இருந்தேன். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஏதோ ஃப்ரீசருக்குள்ளே கால் வச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால்லாம் எரிய வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பீச்சில் போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போவோம் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்கே ஊர்வலம் மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரிட்டன் போகிற வழியில் அங்கே லைட் ஹவுஸ் இருந்துச்சு. அந்த லைட் ஹவுஸ்க்கு வந்து 143 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அந்த லைட் ஹவுஸ்க்கு அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே ஏறி போய் பார்த்தா வியூ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு சைடில் இருந்து பார்த்தா சிட்டியோட வியூ, இன்னொரு சைடில் இருந்து பார்த்தா பீச் அப்படின்னு வேறு லெவலில் இருந்தது. நம்ம சின்ன வயசில் வரலாறுலலாம் வரும்ல, கலங்கரை விளக்கம் இருக்கும். அது வந்து நைட்டில் கடல்லேருந்து வர்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதையெல்லாம் கேட்கும்போது நம்ம வெறும் கற்பனையில் தான் யோசித்து பார்த்துருப்போம். ஓகே, கலங்கரை விளக்கம்னா இப்படி இருக்குமோ, அங்கே லைட் எரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கலங்கரை விளக்கத்தை வந்து நேரில் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு 1/2 hour மேலேருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தால் அந்த கலங்கரை விளக்கத்தை ஏறினதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்தாங்க.
ஆச்சரியமாக இருந்தது. என்ன 150 படிக்கட்டு ஏறினதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நானும் கிளம்பிட்டேன். அடுத்ததாக நான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தது ட்ரை சிட்டியில் ஒன்றான கெடினியா. அது சோப்போர்ட்லேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ட்ரெயின் ட்ராவல் தான். அதை பற்றின கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.